Hey friends, welcome back to our channel Mr. Little Little. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா எங்க வீட்ல நவராத்திரி கொலு டெக்கரேஷன் நாங்க எப்படி பண்றோம்ங்கறத இந்த வீடியோல உங்க கூட நான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போறேன். லாஸ்ட் டைம் நான் நவராத்திரி வீடியோஸ்லாம் போடுறப்ப நிறைய பேர் லாங் வீடியோவா போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கவர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்களோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இயர் என்னெல்லாம் திங்ஸ் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணியிருந்தோமோ அதே தான் இந்த வருஷமும் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போதான் பேக் பண்ண பாக்ஸ்லாம் அன்பாக்ஸ் பண்ணி எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். என்னெல்லாம் பொருள் எனக்கு தேவையோ அதை மட்டும் டெக்கரேஷனுக்கு தனியாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ தான் எனக்கு வேலை பார்க்குறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் வந்துட்டு எல்லோ அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இந்த வருஷம் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம். அதையும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு கலசத்துக்கு தனியாக துணி எடுத்து தைக்க கொடுத்துருந்தேன். டெய்லர் கிட்ட அதையுமே வாங்கிட்டு வந்தாச்சு. ரொம்ப சூப்பராகவே தைச்சிருந்தாங்க. குட்டியாக அழகாக க்யூட்டாக இருக்குல்ல ஸ்கர்ட்டு. ஸ்க்ரீன் சொல்லியிருந்தேன்ல பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் சொல்லிட்டு அந்த ஸ்க்ரீன் இதுதான். நேற்றே வந்துட்டு டெய்லர்கிட்ட தைக்க கொடுத்துட்டா ஆனால் தப்பாக தைச்சி கொடுத்துட்டாரு நேற்று நைட்டு. அதனால் காலையில் வேலையாக டெய்லர் ஷாப் போயிட்டு அவர் பக்கத்துலேயே உட்காந்து சொல்லி கரெக்டாக தைச்சி கையோடு வாங்கிட்டு வந்தாச்சு. எங்கள் ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா 8க்கு 8 சைஸ் தான். எப்பயுமே 8க்கு 8 தான் கிடைக்கும். ஆனால் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா 8க்கு 9. ஆனால் ஹைட்லாம் வந்துட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால் நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா 8க்கு 8 ஸ்க்ரீன் வாங்கிட்டு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வாங்கி அதை 2ஆக கட் பண்ணி 2 சைட்லேயுமே வந்துட்டு அட்டாச் பண்ண சொல்லிடுவேன். இந்த வருஷம் ஆர்டர் பண்ண ஸ்க்ரீன் வந்துட்டு ஃபேப்ரிக் கொஞ்சம் சரியில்லைன்றனால நான் ரிட்டன் போட்டேன். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா லாஸ்ட் இயர் பேக் ட்ராப்க்கு யூஸ் பண்ணியிருப்போல ஸ்க்ரீனை அந்த 2 சைட்லேயுமே வந்துட்டு பிரித்து இதோட வச்சு அட்டாச் பண்ண சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் டெக்கரேஷன் ஒர்க்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் இந்த மாதிரி வந்துட்டு தச்சுப்பேன். ஏன்னா அப்போ தான் காற்று அடிக்கிறப்போ வந்துட்டு அது திரும்பாமல் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே கிளியராக தெரியும். நான் பின் பண்ணது வந்துட்டு எதுவுமே மாறாது, அதே மாதிரியே இருக்கும். ஆனால் வந்துட்டு பின் பண்ணாமல் இருக்கிறது இப்படி வந்துட்டு திரும்பும். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பின் பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் வந்துட்டு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் சாமியை அலங்காரம் பண்ணுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு அம்மாவை அலங்கரிச்சுட்டு அதுக்கப்புறம் கலசத்தையுமே வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இவங்க வந்துட்டு எங்கள் ஊரில் கௌமாரியம்மன் கோயிலில் உற்சவர் அலங்காரம் பண்ணுறவங்க தான். வருஷம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப சூப்பராகவே இந்த வருஷமே பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நானுங்க அண்ணனும் ஸ்க்ரீனை மேலே ஏற்றிட்டு எந்த ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு வந்துட்டு ஏற்றிட்டு படியுமே அழகாக நகர்த்தி வச்சு சரி சாப்பிட்டுட்டு வந்து வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டு 3 மணிக்கு மேலே கரெக்டாக வந்தேன். நான் தான் வந்துட்டு துர்க்கை அம்மா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3மே வந்துட்டு நான் தான் வந்து எப்பயுமே அலங்கரிப்பேன். நான் போன வருஷமே வந்துட்டு கரெக்டாக பேக் பண்ணி வச்சிட்டேன். துர்க்கா அம்மாவோடதை தனித்தனியாக பேக் பண்ணி வச்சுட்டா வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஏன்னா பொட்டு, மூக்குத்தி, ஃபேஸ் எல்லாமே கரெக்டாக அதுக்குரியதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக பிரித்து கட்டி வச்சுட்டேன். இந்த வருஷம் கரெக்டாக அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. எந்த டேமேஜுமே இல்லை, உடஞ்சிடல, கலர் சேஞ்ச் ஆகி எதுவுமே இல்லை, கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபேஸை எடுத்துகிட்டு ஒன்றுக்கு அலங்காரம் பண்ண ஆரம்பித்தாச்சு. லைட்டாக லிப்ஸ்டிக் போட்டு லைனர் போட்டு எல்லாம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு.
அலங்காரம் பண்ண ஆரம்பிக்கிறப்ப பார்த்திங்கன்னா மணி 3, ஆனால் முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 5:30 ஆகிடுச்சு. ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் நான். எனக்கே முதுகுலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவினிங் போல் டீலாம் குடிச்சிட்டு வந்துட்டு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு திரும்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இனிமேல் தான் கொலுலாம் எடுத்து வைக்கணும். அந்த கொலு பொம்மையெல்லாம் எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து மேட் எடுத்து வச்சுக்கிட்டேன். நாங்கள் வந்து கிராஸ் மேட் தான் யூஸ் பண்ணுவோம். அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரித்து வச்சுக்கிட்டாச்சு. கரெக்டாக நம்ம பேக் பண்ணி வைக்கிறதுல தான் இருக்குது. அதை நம்ம ரொம்ப சுருட்டவும் கூடாது. கரெக்டாக பேக் பண்ணி வச்சா அது அடுத்தடுத்த வருஷம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரித்து வச்சுக்கிட்டேன். எனக்கு நிமா தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி வந்துட்டு குறும்பு பண்ணிகிட்டு இருந்தார். அதையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொம்மையெல்லாம் வந்துட்டு பாக்ஸ் எல்லாம் மேலேருந்து கீழே இறக்கி வச்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒன்றுனா வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அம்மாலாம் வந்துட்டு எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி ஒன்றுனா எடுத்துகிட்டு இருந்தோம். கரெக்டாக பேக் பண்ணி வைக்கணும், அவ்வளோதான். இல்லைன்னா ஏதாவது பொம்மை உடஞ்சிரும், ஏதாவது ஒன்று ஆகிடும். அதனால் பக்காவாக ஒரு கவர்லேயும் போட்டு சுற்றி அதுக்கப்புறம் தான் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணுவோம். அது ஒரு செட்டாக இந்தந்த செட்டுன்னு சொல்லிட்டு பாக்ஸில் எழுதியிருப்போம் பாருங்கள். அந்தந்த செட்டாக தூக்கி அதே பாக்ஸில் திரும்பி நாங்கள் வச்சுருவோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பொம்மையெல்லாம் பாக்ஸ்லேருந்து எடுத்து வச்சுட்டு நான் அடுக்கிறதுக்காக உட்காந்துட்டேன். அம்மா வந்து எனக்கு எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓரறிவு ஈரறிவு அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு செடி, பாம்பு, அதுக்கப்புறம் குருவி அதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்துட்டு மரப்பாச்சி பொம்மை எடுத்து வச்சேன். மரப்பாச்சிக்கு வந்து கல்யாணம் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளை கோலத்தில் தான் வந்துட்டு வைக்கணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் மரப்பாச்சிக்கு கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு வெள்ளி சீர், பித்தளை சீர், அதுக்கப்புறம் மினியேச்சர் செட் இருக்குல்ல, அந்த மண்ணில் செய்வாங்களா, அதையும் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் செகண்ட் படியில் பார்த்திங்கன்னா முருகன், வள்ளி, தெய்வானை வச்சுருக்கோம். 3வது ஸ்டெப்ஸில் தசவதாரம் செட் வச்சுருக்கோம். ஆர்டர் வைஸ் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு 4வது ஸ்டெப்பில் அஷ்டலட்சுமி செட் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு துர்க்கை அம்மா, லக்ஷ்மி, சரஸ்வதி 3மே வந்துட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு வைக்கிறதுக்கு வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிமா வெளியே வந்து பார்த்துட்டு ஒரே ஷாக்கு ஃபஸ்ட்டு. அது ஏன்னா போன வருஷம் வந்துட்டு அதுக்கு விவரம் தெரியலை, இந்த வருஷம் கொஞ்சம் விவரம் தெரியுது. ஆனால் வந்துட்டு எதையும் உடைக்கிறது, எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணலை. குஷி, அதுக்கு ஒரே குஷி. நிறைய பொம்மை பார்த்ததுக்கப்புறம் உட்காந்து அழகாக உட்காந்து சமத்து பிள்ளையாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு அம்மா கூட. அதுக்கப்புறம் வந்துட்டு சாமியெல்லாம் உள்ளேருந்து எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆகிட்டு இருந்துச்சா, என்னாலேயும் அவ்வளோ வீடியோ கவர் பண்ண முடியலை. அதுக்கப்புறம் வெளியில் எடுத்து வச்சுட்டு லைட்ஸ்லாம் செட் பண்ணிகிட்டு இருந்தான் எங்கள் அண்ணன். அந்த வேலையெல்லாம் அவனோடது. இந்த லைட் செட் பண்ணுறது எல்லாமே, மித்தபடி டெக்கரேஷன்லாம் என்னோடது. இந்த மாதிரி தனித்தனியாக வேலையை பிரிச்சுப்போம். அம்மா வந்துட்டு கடைசியில் க்ளீன் பண்ணிடுவாங்க எல்லாத்தையுமே. இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எங்களுக்கு வேலை. நீ இதை பார்த்துக்கோ, நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தான் வந்துட்டு வேலை பார்ப்போம். எல்லா சாமியும் வெளியே எடுத்து வச்சுட்டு கொலு பொம்மையெல்லாம் அடிக்க முடிக்கவே டைம் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 10:45 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பசங்களை தூங்க வைக்கிறதுக்காக போயிட்டேன். தூங்க வச்சுட்டு வந்து ஒரு 12 மணிக்கு திரும்பி வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு செட்டாக நம்ம வச்சுருக்கோம்ல, இப்போ ஸ்கூல் செட்டு, மீனாட்சி திருக்கல்யாணம் செட்டுன்னு ஒன்றுனா நம்ம வச்சுருக்கோம்ல, அதுக்கு வந்துட்டு ஒன்றுனா எழுதி ஒட்டினா தான் இப்போ நம்ம வீட்டுக்கு வரவங்க பார்க்குறப்ப அது புரியும், ஈஸியாக புரியும். அதனால் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். எல்லா வேலையும் கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு வந்துட்டு நைட்டு ஒரு 2 மணி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே என்னாலேயே முடியலை. பேராசிட்டமாலை போட்டு பேசாமல் படுத்துட்டேன். ஏன்னா அவ்வளோ பாடி பெயின் இருந்துச்சு. அம்மா தான் பாவம் தூங்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க குளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு கலசத்தை வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் எடுத்து வைக்கணும். அதை வந்து எடுத்து வச்சாங்க. என்னை எழுப்புனாங்க, வா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புனாங்க. அதனால் என்னால் எந்திரிக்கவே முடியல. அதனால் நல்லா தூங்கிட்டேன். எங்கள் வீட்டு கொலு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.